அனைவருக்கான காய்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சியில் ஆண்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025 முடிஞ்சு 2026 என்னென்ன ஜாப் கேட்டகரியில் அவங்க ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க, எந்தெந்த ஜாபெல்லாம் வெளியாக போகுதுன்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். சரிங்களா? 2026 ஒரு நல்ல ஜாபுக்கு உள்ளே போகிறவங்க நம்ம வீடியோ சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிள் அவில்தார் கேட்டகரி, ஸ்டெனோகிராஃபர், குரூப் சி அண்ட் குரூப் டி, இந்த மொத்த கேட்டகரிக்குமே நீங்கள் டிகிரி வரைக்கும் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தாலையும் இன்ஜினியரிங்கை முடிச்சிருந்தாலையும், இல்லை ப்ரோ நான் 10th தான் படிச்சிருக்கேன், எனக்கு தகுந்த வேலை இதில் கிடைக்குமான்றவங்களும் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு பெண்கள், ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் வேக்கன்சி உண்டு. அவங்கவுங்க கல்வி தகுதியை பொறுத்து நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். பல்கான வேக்கன்சி தான் வரப்போகுது. சரிங்களா? இப்போது பல்கான வேக்கன்சி என்னெல்லாம் வரப்போகுது, நம்மளுக்கு ஷார்ட்டாக முடிச்சிருவோம். சரியா? ரொம்ப டீப்பாக கொண்டு போக வேணாம். இன்ட்ரெஸ்ட்டாக ட்ரை பண்ணுற ஜாப் என்னென்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். நான் முக்கியமாக ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது டிஃபென்ஸ் அண்ட் ஸ்டெனோகிராஃபரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸ்டெனோகிராஃபரு 6ஆம் மாதம் 5ஆம் தேதி, நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. 4ஆம் மாதம் 5ஆம் தேதி 26/5/2025 எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆகஸ்ட் மாதம். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. தமிழ்நாட்டிலே இன்னும் எஸ்ஐக்கான ஆட்கள் தேர்வு செஞ்சு முடிஞ்சு அடுத்த கட்டமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர், டெல்லி போலீஸ் அண்டு ஆர்ம்டு ஃபோர்ஸ், சரியா, அந்த மாதிரி சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப்லாம் டேரெக்டாக எஸ்ஐ கேட்டகரியில் உள்ளே வர போகிறீங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் அண்ட் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆக போகுதுன்னா 16/6/2025 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. முடிகிறது பார்த்தீங்கன்னா 7/6/2025. எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுவாங்க. 1லேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதை தான் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு ஜாப். இந்த 10th இருக்குல்ல, 10th காலம் எம்டிஎஸ் டெக்னிக்கல் போஸ்ட்டு அண்ட் அவில்தார் கேட்டகரி, இதில் யூனிஃபார்ம் டியூட்டி இருக்குது, சிவிலியன் போஸ்ட்டும் இருக்குது. சரிங்களா? இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸு, இந்த மாதிரி பல்வேறு துறைக்கான நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் குரூப் 4 மாதிரி இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான கால்ஃபர். சரிங்களா? இதில் நம்மளுக்கு எப்போ அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ண போகிறோம்னா 26/6/2025. சரியா? இந்த மாதம் 26ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. நம்மளுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனே அப்ளிகேஷன் போடுங்க. இந்த மாதம் இறுதியில் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. சரி, அடுத்த கட்ட யூனிஃபார்ம் டியூட்டி போய்டுமா போலீஸ் துறைக்கு. கான்ஸ்டபிள், டிரைவர், மெயில், டெல்லி போலீஸ். சரியா? இந்த 12th காலமில் டெல்லி போலீஸ் ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நான் தமிழ்நாடு ப்ரோ, நான் கரூர், இந்த மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், இது டெல்லி போலீஸுன்னு சொல்கிறாங்க, நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பாக எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா டெல்லி போலீஸுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதெல்லாம் நோட் பண்ணிங்க. டெல்லி போலீஸுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. யார் வேணாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதோட கடைசி தேதி எல்லாமே நான் குறிப்பிட்டிருக்கேன். எக்ஸாம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 11ஆம் மாதம் டிசம்பருக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் எக்ஸாம் டீட்டெயில் எல்லாமே முடிய போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள், இதுக்கு 12th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதுமானது. டெல்லி போலீஸ்க்கு 12th குவாலிஃபிகேஷனு. செப்டம்பர் மாதம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. நவம்பர் மாதம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி, கான்ஸ்டபிள், மெயில் அண்ட் ஃபீமேல் டெல்லி போலீஸ்க்கு கான்ஸ்டபிள் கேட்டகரி, இதுவும் 12th குவாலிஃபிகேஷன் தான். எல்லாமே யூனிஃபார்ம் டியூட்டி பக்காவாக வரப்போகுது. எல்லாமே அதிக வேக்கன்சியோடு வரப்போகுது. நீங்கள் அதுக்கு தகுந்த முயற்சி ப்ளஸ் எஜுகேஷன் ப்ளஸ் சிலபஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தகவல் வரதை தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கான முயற்சி நீங்கள் தான் எடுக்கணும். கம்பல்சரி நீங்கள் எல்லாமே அதுக்கான எஃபெக்ட் எப்போ போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டெனோகிராஃபர் வேக்கன்சி இருக்குது. இது யூனிஃபார்ம் டியூட்டி மிலிட்ரி ப்ளஸ் போலீஸ் துறைக்கு போகிறவங்க கண்டிப்பாக இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி ஜிடி, சரியா? கான்ஸ்டபிள் ஜிடி, சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸு, என்ஐஏ, எஸ்எஸ்எஃப் அண்டு அசாம் ரைஃபிள்,
ரைஃபிள்மேன் எல்லா கேட்டகரியிலும் உள்ளே வருவாங்க. இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே வரும். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 25ஆம் ஓப்பன் ஆகுது. நவம்பர் மாதம் 25 முடியுது. ஜனவரி டு பிப்ரவரி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அதனால் 2026 ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டோடு நீங்கள் உள்ளே போனது இறைவனை பிரார்த்திக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே ப்ரோ. இதில் பல்வேறு துறை 20 துறையில் நான் முக்கியமான நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கு என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க என்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த துறையில் டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுனா பிடிக்கும் ப்ரோ, எனக்கு இதுவும் பிடிக்குன்றவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோடைய விரிவாக்கம் அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக இன்னொன்று மேக் பண்ணி போடுறேன். சரிங்களா? சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் 2026 ஒரு பல்க் வேக்கன்சி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் சேனலில். அது வந்தாச்சு, நோட்டிஃபிகேஷனு வெளியாகிருச்சு. அதுக்கான முயற்சி ஃபிசிக்கல், நீங்கள் உடல் தகுதியில் தேர்வு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இப்போ ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? மார்னிங் டெய்லி 5 கிலோமீட்டர் கம்பல்சரி ஓடுங்க. ஏன்னா ஃபிசிக்கல் SSGDயை பொறுத்த வரைக்கும் 24 நிமிஷம் தராங்க. 5 கிலோமீட்டர் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். நீங்கள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் முடிச்சாகணும். சரிங்களா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போகிறேன். சரிங்களா? இது வந்து முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, ரெகுலர் பேசிக்கு. அட்டன் டைமில் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது. ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது எல்லாமே வந்து ஆல் டிக்கெட் ரிசல்ட், உங்களுக்கு மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுறது, A to Z உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் உங்களுக்கு வீடை தேடி வரும். தவிர மற்ற எந்த கேட்டகரி இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைனில் தான் கவர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து மெயில் ஐடி கரண்டில் இருக்கிறத கொடுங்க. நீங்கள் என்ன மொபைலில் என்ன ஐடி போட்டு யூஸ் பண்ணுறீங்களோ மெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் அதை நீங்கள் அப்ளிகேஷனில் கரெக்டாக கொடுங்க. சரிங்களா? ஏன்னா அதில் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? லெட்ரு வைஸாக கவர் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஆன்லைன் பேசிக் தான். உங்களுக்கு மெயில் இன்டிமேட் அலர்ட் மெசேஜ் எல்லாமே வந்து உங்கள் மெயிலுக்கும் SMS மூலிமா தான் வரும். சரிங்களா? ஏதாச்சும் டவுட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஹையர் குவாலிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுறோம் ப்ரோ, நான் பெரிய ஆஃபீஸர் ஆகணும், அதுக்கும் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. சரிங்களா? டெல்லி போலீஸு ஹையர் குவாலிஃபிகேஷன் தாங்க இது. எந்த ஜாபாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது, யூனிஃபார்ம் டியூட்டி இருக்குது, ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்குது, சிவிலியன் டியூட்டி இருக்குது. சரிங்களா? எல்லாமே வந்து ஒரு மேலதிகாரி வந்து நம்ம அடித்தள வேகன்சி வரைக்கும் இருக்குது. சரிங்களா? நான் +2 முடிச்சிருக்கேன், 10th அப்ளை பண்ணலாமா, நான் 10th முடிச்சிருக்கேன் +2 அப்ளை பண்ண முடியுமா, ITI முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கலாம். அதில் எல்லாருக்குமே வந்து காமனாக 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் +2 முடிச்சிருந்தாலும் 10th குவாலிஃபிகேஷன் பண்ண முடியும், டிகிரி முடிச்சிருந்தாலும் 10th குவாலிஃபிகேஷன் பண்ண முடியும். A to Z எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கவர் பண்ணது தான். சரிங்களா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 9th காலத்தில் உங்களுக்கு செகண்டரி சரியா 10th +2 லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்கவே முடியும் இந்த கேட்டகிரி. சரிங்களா? இது வந்து 23/6/2025. நீங்கள் டிபார்ட்மெண்ட் +2 எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஓகே. நீங்கள் காமனாக வந்து +2 முடிச்சிருந்தாலே தாராளமாக அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ஓப்பன் ஆன உடனே நம்மளோட சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ப்ளஸ் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நம்ம அதுக்கு எப்படி தயாராகிறது 1 by 1 நம்ம சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வரக்கூடிய நாட்களில் டெய்லி நான் வீடியோ போடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஸோ ஓகே, நம்மளுடைய மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.